இந்த வழக்கை ஒன்று ஜிஆர் சாமிநாதன் அவர்களே திரும்ப பெற வேண்டும். ரொம்ப நல்லது. இல்லை என்றால் சார், அதாவது ஜஸ்டிஸ் சாமிநாதன் தானே சார் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கான்ட்டு. என்ன கேட்குறீங்க சார்? நான் என்ன கேட்குறீங்க? ஆனால் வாஞ்சிநாதன் சார், வழக்குரைஞர் வாஞ்சிநாதன் பேரில் மதுரை கிளையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி சாமிநாதன், ஜிஆர் சாமிநாதன் அவர்களின் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்துள்ளது. அது சம்பந்தமாகத்தான் இப்ப எங்க கருத்தை சொல்ல போறோம். ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு நேரடியான எங்களுடைய கருத்து என்னன்னா, இந்த வழக்கை ஒன்று ஜிஆர் சாமிநாதன் அவர்களே திரும்ப பெற வேண்டும். ரொம்ப நல்லது. இல்லை என்றால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவரை ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த வழக்கு இருக்க முடியாது. அவர் அதை ரத்து செய்யலாம் என்றது எங்களுடைய கருத்து. என்னன்னா, வாஞ்சிநாதன் என்ன பண்ணாரு? வாஞ்சிநாதன் தவறு செய்திருந்தால் அவரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இல்லை. அவர் என்ன பண்றாரு? தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஜிஆர் சாமிநாதன் அவர்களை பற்றி 14/6/2025 அன்று ஒரு புகார். அது இப்போ சோசியல் மீடியா இருக்காது. எனக்கு யாருக்கு தெரியாது. இதை வெளியில கசிய விட்டது வாஞ்சிநாதன் அல்ல. இன்றைக்கு அவர் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்கிறார். யார் கசிய விட்டார்கள் என்பதை கண்டுபிடிக்கலாம் டெக்னாலஜில. அதனால இதை அவர் வெளியில அவர் தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் புகார் கொடுத்தாரு. இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கோ அல்லது எந்த இந்திய குடிமகனுக்கோ அல்லது எந்த வழக்கில் கட்சிக்காரர்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை அதுதான். ஒரு நீதிபதியை பற்றி அவங்க சொல்லணும்னா தலைமை நீதிபதிக்கு புகாரை அனுப்பணும். தலைமை நீதிபதிக்கு புகாராக அனுப்புவது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது. அதை யார் அவமதிப்புன்னு கருதுறதுக்கு வாய்ப்பு. சப்போஸ் அதில் அவர் கட்ட வார்த்தை எழுதுறாருன்னு வச்சுங்க, அதுக்கு வாஞ்சிநாதன் அதுல இல்லை. நான் இவ்வளவு நேரம் அதான் பேசிட்டு இருந்தேன். எழுதினாருன்னா தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும். அவர் எடுப்பார். அது ஏன்னா அதில் எழுதியிருக்கிறதுக்கு பார்த்து பரிசீலனை பண்ண வேண்டியவர் தலைமை நீதிபதி அவர்கள். எனவே இவர் கண்டம் நடவடிக்கை எடுக்கிறது தவறு. அதையும் மீறி எடுத்தாருன்னா தலைமை நீதிபதி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும்ன்றது நம்பர் 1. அதான் முதல் எங்களுடைய கோரிக்கையாக இங்க சொல்றோம். அடுத்து இந்த விஷயத்துல இது தனிப்பட்ட வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த சாதாரண ஒவ்வொரு மனிதனுக்குமான பிரச்சனைங்க. நீங்க ஒரு நீதிபதியை பத்தி ஒரு புகார் சொல்லணும். நீங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்புறீங்க. அதை நீங்க சோசியல் மீடியாவில் வெளியிடல, வேற யாரோ வெளியிடுறான். அதற்காக நீங்க எந்த நீதிபதி பேர்ல புகார் கொடுத்தீர்களோ அவர் கண்டெம்ட் எடுக்கலாமா என்பது இது ஒரு அடிப்படையான கேள்வி. இது அனைத்து மக்கள் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக வழக்கறிஞர் சமூகம் சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் இதுல நிச்சயமாக ஒன்றுபட்டு இந்த உரிமை இருக்கு பாருங்க. இந்த உரிமையை வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு புகார் அளிப்பதற்கான உரிமை கூட இல்லையா? அந்த புகாரின் உண்மைத்தன்மையை, நம்பகத்தன்மையை அதில் பற்றி தலைமை நீதிபதி விசாரித்து அதில் ஒரு முடிவு எடுக்கட்டும். அவர் அதை இல்லைப்பா நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லட்டும். இல்லை நீ கொடுத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை, நீ நடவடிக்கை கூட எடுப்பாருன்னு சொல்லட்டும். ஆனால் இவர் எடுக்கக்கூடாது அப்படி என்பதை நாங்கள் இதில் தெளிவாக உங்களுக்கு இப்போ தகவல் இப்போ சொல்கிறது அதுதான். இன்னைக்கு அவர் திங்கட்கிழமை அவர் கூப்பிட்டுருக்காரு. அந்த திங்கட்கிழமை கூப்பிடுறதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எந்த விதமான விவரமும் சொல்லலை. என்னை பற்றி வாஞ்சிநாதன் நான் ஒருதலைபட்சமாக சாதிய ரீதியாக செயல்படுதா சொல்றாருன்னு சொல்றாரு. அதுல அவர் எந்த விவரமும் சொல்ல. எனக்கு விவரம் சொன்னா கூட அவர் விசாரிக்க கூடாது. அவரை பற்றிய என்னை பத்தி சொல்றேன்னு அவர் சொன்னா அவர் என்ன பண்ணும்? சப்போஸ் அவருக்கு தலைமை நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் தவிர்த்து அவர்கிட்ட வேற ஏதோ அவர்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுங்க. வாஞ்சிநாதன் அவரை பற்றிய தவறாக பேசியது இருப்பதா எடுத்துக்கொண்டால் அது சம்பந்தமாக அவர் சீஃப் ஜஸ்டிஸுக்கு, இங்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதணும், இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதணும். என்ன கேட்டா சீஃப் ஜஸ்டிஸ், இங்க இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுதி அவர் பேரில் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னுமே தவிர அவர் எடுக்கக்கூடாது. ஏன்னா
நம்ம நாட்டில் சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா, எந்த நபரின் பேர் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறதோ அவரே நீதிபதியாக இருக்கக்கூடாது. அதுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒன்று, இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவங்க வீட்டில் பல கோடிக்கணக்கான ரூபாய் சாக்கு பையில கோணி பையில எரிஞ்சது சம்பந்தமாக விசாரணை இருக்கு. அதில் அந்த சம்பந்தமான புகாரில் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி ஒரு விசாரணை கமிட்டியை போட்டு விசாரணை எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த விசாரணை தப்புன்னு சொல்லி யஷ்வந்த் வர்மா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. நீதிபதி தலைமை நீதிபதி பெருக்குடைய கவாய் வந்து அந்த விசாரணை அமர்வில் நான் அமர மாட்டேன், ஏனென்றால் சஞ்சீவ் கண்ணா எடுத்த முடிவில் நானும் கலந்துகிட்டு இருக்கேன், அதனால நான் தலைமை நீதிபதி என்ற முறையில் ஒரு அமர்வை உண்டாக்குவேன், ஆனால் நான் அதில் கலந்துக்க மாட்டேன்றார். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை கண்டித்தார்கள். அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த கோகாய் அவர்கள் பேரில் ஒரு பெண் ஊழியர் குற்றச்சாட்டு சுமத்தினார். இவர் என்னிடம் தவறாக பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது அந்த அமர்வில் அவர் உட்கார்ந்திருந்ததை அனைத்து வழக்கறிஞர் சமூகமும் நீதித்துறை சார்ந்தவர்களும் மக்களும் கண்டித்தார்கள். எனவே அந்த தப்பை நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் செய்யக்கூடாது. அதை செய்தால் தலைமை நீதிபதி இதை செய்யணும். தலைமை நீதிபதி, இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தலையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது அநீதியானது, இதை விசாரிக்க கூடாது. அவர் சம்பந்தமாக விசாரணை அவரே பண்ணிக்கூடாது. இதைதான் இன்னைக்கு கூட்டத்தோட நோக்கம் அதுதான். இன்னைக்கு நாளைக்கு மண்டே திங்கட்கிழமை வரக்கூடிய கண்டம் நடவடிக்கையை ஒன்று சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்களே கைவிட வேண்டும், அல்லது தலைமை நீதிபதி தலையிட்டு இந்த ரத்து செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா இதை வந்து நிச்சயமாக நான் நினைக்கிறேன், இது வந்து ராஞ்சிநாதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது குறிப்பாக வழக்கறிஞர் சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இப்போ நாளைக்கு இவரை விட்டுருங்க, இன்னும் 5 வருஷம் பொறுத்து இன்னொரு நீதிபதி பேரில் புகார் கொடுக்க முடியுமா? அப்போ அந்த வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் வழக்காடிகள் கட்சிக்காரர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே இந்த உரிமைக்காக நாம் நிச்சயமாக அனைவருடைய பிரச்சனையாக கருதி இதை அடுத்த கட்டத்துக்கு போகும். அவர் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் கூட வழக்கறிஞர்கள் வந்து எப்போதுமே இங்கே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தாங்க சிவில் ப்ரொசீஜர் கூட எதிர்த்து சண்டை போட்டவங்க தமிழ்நாடு தான். கிரிமினல் ப்ரொசீஜர் கூட எதிர்த்து சண்டை போட்டவங்க இப்போ வந்து பாருங்க என்னன்னா பிஎன்எஸ் இதே தமிழ்நாட்டில் தான். இதே மாதிரி இந்த இதை பாரு, வழக்கறிஞர் நீதிபதியாக நியமனத்தில் எல்லா மக்களுக்கும் வந்து வாய்ப்பு தரணும், சதா சமூக நீதி என்று தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இதை மாதிரி குரல் ஒலிப்பதில்லை. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வேற இதெல்லாம் தப்பு இருக்கு நம்ம சொல்றதெல்லாம். குற்றவியல் சட்டம் தப்புன்றதோ சிபிசி எல்லாமே சிபிசிக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது சேலம் பார் அசோசியேஷன். அதனால இதை வந்து இந்த விஷயத்தை நிச்சயமாக ஒரு வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்ல, தனிப்பட்ட வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்லவே அல்ல. இதுல வாஞ்சிநாதனே இது பரவாயில்ல விட்டா கூட நாம வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் விட மாட்டோம், அதை இது பண்ணுன்றதுதான் இப்ப நம்ம சொல்ற செய்தி. அதாவதுங்க பிரஸ்ல வரும்போது பாருங்களேன், ஏன்னா பிரஸ்ல வரும்போது பாருங்க தயவு செய்து. ஏன்னா நாங்க இன்னும் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கல, நீதிபதி சந்துரு தான் வச்சுட்டு இருக்காரு. அவர் முன்னெடுப்புல தான் இதுக்கு நடக்குது. அவர் தான் முதல் கைது போட்டிருக்காரு. ரெண்டாவது நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சில நீதிபதிகள் நிறைய ஏங்க இதை வழக்கறிஞர்கள் சமூகம் மாதிரி வழக்கறிஞர் சமூகத்தில் என்ன கேட்டால் 100க்கு குறைஞ்சபட்சம் 90-95% இல்லை 99% இந்த நடவடிக்கையை எதிர்க்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக வருவதற்கு தயங்குவார்கள். இப்போ எங்க ஒரு ராணுவ ஆட்சி நடக்குது, என்ன பண்ணுவான்? ராணுவ ஆட்சி மக்கள் எதிர்ப்பான், வெளில வருவானா? வரமாட்டான். அதே மாதிரி தான் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லையும் அதில் 10 நாங்கள் சொல்கிற நம்பர் இல்லைங்க, இதை மாதிரி பல மடங்கு இதெல்லாம் சரிதாங்க, கையெழுத்து போடணுமா அப்படின்றது இருக்காங்க. அதனால இதெல்லாம் தேவையில்லைங்க, நீ சொல்றதெல்லாம் சரிதான், நம்ம வேலை உண்டுன்னு இருப்போங்க அப்படின்றது இருக்கு. ஆனாலும் நாங்க வந்து நிச்சயமாக இதை எதிர்த்து குரல் கொடுப்போம். நாங்களும் சார், அதாவது ஜஸ்டிஸ் சாமிநாதன் தானே சார் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கான்ட்டு. என்ன கேட்குறீங்க சார்? நான் என்ன கேட்குறீங்க? ஆனால்
வாஞ்சிநாதன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய புகாரில் 14 புகார்கள் சொல்றதுல ஒரு சில புகாரில் அவர் சாதி ரீதியாக செயல்பட்டார், மத ரீதியாக செயல்பட்டார் என்று அவர் சொல்றாரு. அப்படி நானும் கூட குற்றச்சாட்டு சாட்டிருக்கேன். எங்க? பெரியார் திடல்ல ஐயா வீரமணி ஆசிரியர் அவர்கள் அவரும் இந்த குற்றச்சாட்டு சாட்டியிருக்காரு. நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த குற்றச்சாட்டு சாட்டியிருக்காரு. இன்னும் பல ஜனநாயக சக்திகள் இந்த குற்றச்சாட்டை அவர் பேர் சாட்டியிருக்காங்க. எனவே இது ஒன்றும் புதுசு இல்லை. நான் அதை பற்றி விரிவாக சொன்னேன். இது மீண்டும் அதை ஒரு பேசுறதுக்காக இல்லை. அதனால அவர் தான் சொல்லணும். ஏன்னா வழக்கறிஞர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா, நீதிபதியை பற்றி அவருக்கு எதனா புகார் இருக்குமானால் அவர் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புறது தான் ஒரே வழி. அதை தவிர வர ஒரு வழி கிடையாது. அதனால போய் எப்படி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வரும் அப்படின்றத நாங்கள் இன்னைக்கு சொல்றோம். அதனால அவர் உடனே திங்கட்கிழமை அன்னைக்கு இதன் மூலமாக அவர் அதை நிறுத்தணும். அதை எதிர்காலம் முடிவு செய்யுங்க. எதிர்காலம் நிச்சயமாக சொல்றது வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரச்சனை. வழக்கறிஞர் பிரச்சனை மட்டுமல்ல, வடக்காடிகள் பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனை, உங்கள் பிரச்சனை. உங்கள் பிரச்சனை நீங்க உடனடியாக ஒன்று சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தான் பெரிய ஆபத்து. நீங்க மீடியாவில் போட்டீங்கன்னா அதோட தீர்ந்தது. அதனால எல்லாரோட உரிமை சம்பந்தமான பிரச்சனை. அதனால இந்த சமூகம் என்ன பண்ணுது, அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நிச்சயமாக நமக்கு ஒரு உரிமைக்காக எப்போதுமே குரல் கொடுக்கும். நான் யாருன்றத எனக்கு யார் செய்யான்னு எனக்கு நமக்கு தெரியாதுங்க. யாரை செய்யணும்? இப்போ காவல்துறை செய்யணும். இன்னைக்கு சைபர் கிரைம் உடனடியாக இன்னைக்கு எனக்கு கூட இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தை பத்தி தெரியாது. நீங்களே கூட கையாளுற பல செய்திகள் நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எங்க இருந்து ஒரு செய்தி வெளில வருதுன்றத இன்னைக்கு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இருக்கு பாருங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஏன்னா அவங்க பிளாட்ஃபார்ம் தான். இப்ப மீதி நாடகம் மாதிரி கிடையாது. நாடகத்துல எல்லாருமே கிண்டி, எல்லாருமே குற்றவாளிகள். சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மீடியா ஹவுஸுக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அவங்க ட்விட்டர், இன்னைக்கு பேஸ்புக், ஒவ்வொன்றுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டத்துல என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த மீடியம் இருக்கு பாருங்க, இந்த மீடியம் குற்றவாளிகள் யார் போடுறானோ அவங்க தான் குற்றவாளி. அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்ப யார் முதல்ல போடுறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். அதை போட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா வாஞ்சிநாதன் கண்டி அதை போட்டிருந்தாருன்னா அப்ப அவரும் தான் அதுக்கு பதில் சொல்லியாரு. அது யாருன்றத போல. ஏன்னா அவர் 14/6 1.5 மாசத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த இது திடீர்னு எப்படி இப்ப வருது அப்படின்றத சைபர் கிரைம் கண்டுபிடிக்கும். அவரும் சீஃப் ஜஸ்டிஸ் அனுப்புறது தப்பு கிடையாது. அதே வாஞ்சிநாதன் வாட்ஸ்அப்ல இதை பேஸ்புக்ல அவர் போட்ட அந்த புகாரை பகிர்ந்திருந்தால் அது குற்றம். அதோட நான் இல்லைன்னா அவர் டிஃபெண்ட் பண்ணல. ஆனால் அது அல்ல அவருடைய குற்றச்சாட்டு. அப்போ அவர் பண்ணக்கூடாது. அதே குற்றம் செய்தால் கூட நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் விடக்கூடாது. அதை தலைமை நீதிபதிக்கு சொல்லி வேற நீதிபதி விசாரிக்க. அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி. அவருக்கு அவரே தீர்ப்பு சொல்லிப்பது அல்ல. என் சொத்தை பத்தி ஒரு வழக்கு வருதுங்க, நான் நீதிபதியா இருக்கேன். என் சொத்தை பத்தி வழக்கு நானே விசாரிச்சுட்டேன். என் சொத்தை பத்தி வழக்கு வந்தா நான் தலைமை நீதிபதி எழுதல. இல்ல சரி, நீங்க ரொம்ப நெருங்கிய நண்பர், உங்க வழக்கு முன்னாடி வருது. எதிர்கட்சிக்காரன் சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும், எப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், இந்த வழக்கு வேற நீதிபதி போடுங்க அப்படின்னா இந்த வழக்கு அவர் சாப்பிட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, சுவாமிநாதன் அவர்கள் என்ன நீ திட்டா அப்ப அந்த வழக்கு வேற ஒரு ஆள் கிட்ட போகும். அது கூட இந்த விஷயத்தை பொறுத்தவரையில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுத்த புகார் நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது. அப்படி நீதிமன்ற அவமதிப்பு என்ற நடவடிக்கை எடுக்கணும்னா தலைமை நீதிபதி ஒன்னா பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாக்குறான்னு வச்சுங்களேன், நமக்கு தெரியாது. சப்போஸ் அதுல கெட்ட கெட்ட வார்த்தையா எழுதியிருக்காரு, சாமிநாதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எழுதுறாரு, இல்ல ரொம்ப ரொம்ப அதாவது நான் வாயில சொல்ல விரும்பலைங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது செய்யும். வாஞ்சிநாதன் அப்படி கேவலமானவர் இல்ல, அப்படி ஒரு கேவலமானவா இருக்காரு வச்சுங்களேன். அப்போ தலைமை நீதிபதி எடுப்பாருங்க, என்னப்பா இந்த மாதிரிலாம் எழுதிருக்கேன் ஒரு தனி இந்த நீதிபதி உங்களுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கேன், இவர் இந்த மாதிரி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு
ஒரு லஞ்சம் வாங்கினாரு, இல்ல இவர் விலை மாதர் வீட்டுக்கு போனார், இப்படிலாம் எழுதுறது என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்னு கேட்கலாம். அப்படிலாம் சொல்லல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே இப்போது அந்த புகார் பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அதுக்கு இடையில இவர் கோபம் வருது. ஏன் என்ன கோபம் வருது? நம்ம பேர் இப்படி புகார் கொடுத்துருக்காங்க, அது அப்படி தப்பு, கோபப்படாது. அத புகார் என்னன்னு பார்க்கலாம், ஒன்னும் ஆயிட போறதில்லை. ஏங்க இந்தியாவில் கடந்த 75 ஆண்டுகள்ல ஒரு நீதிபதியும் யார் இப்ப பணத்தை எரிச்சா பாருங்க, அவர் கூட இன்னும் வேலை விட்டு போகல. அவர் அலகாபாத்ல இருந்தவர் 15வது இடத்துல இருந்தாரு. அவருக்கு டெல்லியில 1-3 நினைக்கிறேன், 2 நினைக்கிறேன். அது அர்த்தம் தெரியுங்களா? 2 கிங் மேக்கர். கிங் மேக்கர் என்ன? டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரைக்கிறவர். அந்த இடத்துக்கு எப்படி அவர் வராரு? எப்படிப்பட்டாரு? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அவரே இன்னும் போகல, ஒன்றும் ஆகல. இந்தியாவில் 75 வருஷத்துல இதுவரை ஒரு நீதிபதி பேர்ல கூட பெரிய நடவடிக்கை எடுத்தது இல்ல. அவர் பேர்ல எஃப்ஐஆர் கிடையாது. யாரு? இந்த வர்மா பேர்ல. அதனால இதுதான் இன்னைக்கு ஏன் இங்க தராங்கன்னா, உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் எந்த அச்சமும் இன்றி எவ்வளவு பெரிய அரசியல் சக்தியாக இருந்தாலும் அல்லது பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் நிக்கணும்ன்றதுக்காக இந்த முடிவு கொடுத்திருக்காங்க. ஆனால் அதை யாரும் நீதிபதிகளும் கூட தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்த கண்டெம்ட் கூட அப்படிதான் பார்க்கணுமே தவிர பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த மூலமா சொல்றோம். அதனால இதை அவரை மீண்டும் மீண்டும் சொல்வது, இந்த கண்டெம்ட்டை முடிச்சுக்கணும். அது எல்லாருக்கும் நல்லது. அவ்வளவு.